அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளான்ட் டாக்ஸானமி. பிளான்ட் டாக்ஸானமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாவர வகைப்பாட்டியல். சரிங்களா? இந்த தொகுப்பில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கப்பட்ட இந்த தலைப்பில் தாவர வகைப்பாட்டியல் அப்படிங்கிற தலைப்பில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும் தொகுத்து ஒரு அப்ஸ்ட்ராக்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இதை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? ஃபாதர் ஆஃப் பாட்னி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியோப்ரஸ்டஸ். ஃபாதர் ஆஃப் பாட்னி யார்? தியோப்ரஸ்டஸ். அடுத்தது ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? பாட்டனி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத பாட்டனின்னு சொல்கிறோம். ஆர் பிளான்ட் பயாலஜி, ஆர் ஃபைட்டாலஜி, ஆர் ஃப்ளோரா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வைட்டாலஜினாலுமே ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ், ஃப்ளோரானாலும் ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் பாட்னி யார்? தியோப்ரஸ்டஸ். சரிங்களா? அடுத்தது ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி யார்? அரிஸ்டாட்டில். அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டாலுமே அரிஸ்டாட்டில். சரிங்களா? அரிஸ்டாட்டில் வாஸ் தி ஏர்லியஸ்ட் டு அட்டெம்ப்ட் எ மோர் சயின்டிஃபிக் பேசிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். அதாவது பிளான்ட்ஸை அதனோட மெடிசினல் வேல்யூஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில். அதே மாதிரி இப்போது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அப்படிங்கிறத பிளட் இருக்கிறது, பிளட் இல்லாதது அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணதார் அரிஸ்டாட்டில். சரிங்களா? He used simple morphological characters to classify plants into trees, shrubs and herbs. சரிங்களா? மரங்கள், புதர்ச்செடிகள் அண்ட் மருத்துவ பண்புகளின் அடிப்படையில் தாவரங்கள் அப்படின்னு பிரித்தார். யார்? அரிஸ்டாட்டில். சரிங்களா? அடுத்தது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோ அப்படின்னாவே தனக்குத்தானே. சரிங்களா? ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்பவை எல்லாமே ஆட்டோட்ரோப்ஸ். அதாவது உணவு தேவை, தனக்குத்தானே உணவு தயாரித்து கொள்பவை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பிளான்ட்ஸ் எல்லாமே என்னது? ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது எப்படி ஆட்டோட்ரோப்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது? பிளாஸ்டிட் இருக்குது. சரிங்களா? பிளாஸ்டிட் அப்படிங்கிறது என்ன? பசுங்கணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது they have unlimited growth. This ability of plant is due to the presence of apical meristem at the tip. வரம்பற்ற வளர்ச்சியை உடையவை எவை? தாவரங்கள், பிளான்ட்ஸ். அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனோட நுனியில் அப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்குது, நுனி மொட்டு இருக்குது. அதன் மூலமாக தான் அவை வரம்பற்ற வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லிமிட்டெட் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு பார்த்தோமா? அதுக்கு காரணமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். இதில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. செல்வால் அண்ட் பிளாஸ்டிக்ஸ்னு இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிட்ஸ். சரிங்களா? பிளான்ட்ஸில் அனிமல் செல்லில் இல்லாத பிளான்ட் செல்லில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வால் இருக்குது. அதே மாதிரி பிளாஸ்டிட் இருக்குது. சரிங்களா? Plastids are present in plant cell. Chromosome is absent. குரோமோசோம் கிடையாது, அது சென்ட்ரோசோம். இப்போது இதில் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. பிளான்ட் செல்ஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வால் அண்ட் பிளாஸ்டிட். அது பிளாஸ்டிக்னு இருக்குது, அது கரெக்ஷன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அனிமல் செல்ஸில் இருக்கிறது பிளான்ட் செல்ஸில் எது இல்லாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரோசோம். அதில் குரோமோசோம்னு இருக்குது, அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அப்போது சென்ட்ரோசோம் எதில் ஆப்சண்ட்டாக இருக்குது? பிளான்ட் செல்லில் ஆப்சண்ட்டாக இருக்குது, அனிமல் செல்லில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் இன் பிளான்ட்ஸ். எந்த வடிவத்தில் பிளான்ட்ஸில் ஃபுட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். சரிங்களா? அப்போது ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஆஃப் பிளான்ட்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டார்ச். சரிங்களா? அதே மாதிரியே அனிமல்ஸோட ஸ்டோரேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன். சரிங்களா? கிளைக்கோஜன் இதுதான் அனிமல்ஸோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல். எங்கே சேமிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலில் சேமிக்கப்படுகிறது.
சரிங்களா. அடுத்தது plants consume liquid food as they lack of digestive system. சரிங்களா. இதனால் இது என்ன சொல்கிறாங்க, ஹாலோஃபைட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளான்ட்டு தனக்கு தேவையான நியூட்ரிஷனை எப்படி எடுத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபார்மில் தான் எடுத்துக்கு, திரவ வடிவத்தில் தான் எடுத்துக்கு. சரிங்களா. ஏன்னா இதில் என்ன கிடையாது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் கிடையாது. இதில் சைலம் ப்ளோயம் ரெண்டு வாஸ்குலர் தொகுப்பு, ஒரே ஒரு வாஸ்குலர் தொகுப்பு இருக்குது. அதில் சைலம் ப்ளோயம் இருக்குது. சைலம் தண்ணி எடுத்துக்கிறது, ஃப்ளோயம் வந்து ஃபுட் எடுத்துக்கிறது. சரிங்களா. சரி, அடுத்தது பிளான்ட்ஸ் cannot மூவ் அரவுண்ட் லைக் அனிமல்ஸ். சரிங்களா. நம்மளை மாதிரி பிளான்ட்ஸ் வந்து அங்கே இங்கேயும் போக முடியாது, ஒரே இடத்துல தான் இருக்குது. சரிங்களா. எக்ஸப்ட் எதனை தவிர அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாமிடாமோனஸை தவிர மற்ற பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துக்கே இருந்து தான் வளரும். அதுக்கு வந்து மூமெண்ட் கிடையாது. அதாவது அனிமல்ஸ் மாதிரி எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. சரிங்களா. சரி, கிளாமிடாமோனஸ் அப்படிங்கிறது வந்து மூவ் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃப்ளஜெல்லா. சரிங்களா. கிளாமிடாமோனஸ் மூவ் வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ளஜெல்லா. சரிங்களா. அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ்ஸ் த இன்டேக் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தி ரிலீஸ் ஆஃப் O2. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னா ஒளிச்சேர்க்கை. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு எதை ரிலீஸ் பண்ணுது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. சரிங்களா. அதே வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னா பிளான்ட்டோட ரெஸ்பிரேஷன் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஹியூமன் பீயிங்ஸோ அல்ல விலங்குகளுக்கோ அனிமல்ஸ்க்கோ எப்படி ரெஸ்பிரேஷன் இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து பிளான்ட்ஸோட ரெஸ்பிரேஷனும் இருக்குது. சரிங்களா. ரெஸ்பிரேஷன் அப்போ ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். சரிங்களா. அதே மாதிரி தான் வந்து பிளான்ட்ஸுமே ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு எதை ரிலீஸ் பண்ணு, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன். பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதாவது உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபகேஷன், நியூ பிளான்ட் க்ரோஸ் ஃப்ரம் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பேரண்ட் பிளான்ட். பேரண்ட் பிளான்ட்டோட ஒரு ஃப்ராக்மெண்ட் எடுத்து நம்ம வளர்த்துறது தான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இப்போ முருங்கை மரம் இருக்குது, அதை வந்து கட் பண்ணி வைக்கிறோம், ரோஜா குச்சியை கட் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி பேரண்ட் பிளான்ட்டோட ஒரு பகுதியை எடுத்து வளர்த்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா. அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது த்ரோ ஸ்போர்ஸ், பைனரி ஃபிஷன், பட்டிங். இது மூலமாக நடக்கிறதெல்லாம் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா. அடுத்தது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாலினேஷன், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் டு தி ஃபீமேல். இது கரெக்ஷன் பார்த்துக்குங்க. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குதா, பாலினேஷன், அதில் கரெக்ஷன். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட், அதோட ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க, மற்றதை அடிச்சிருங்க. சரிங்களா. அதாவது மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ப்ரொடக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. மகரந்த சேர்க்கை. சரி, அடுத்தது டாக்ஸானமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, taxonomy is concerned with laws of governing the classification of plants. சரிங்களா. அதாவது பிளான்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். டாக்ஸானமி அப்படிங்கிறது வந்து க்ரீக் வேர்ட்ஸ், அதாவது 2 க்ரீக் வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் வந்து டாக்ஸானமி. இதில் டாக்ஸிஸ் அப்படிங்கிறது வந்து அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். டாக்ஸிஸ் அப்படின்னா என்னது, அரேஞ்ச்மெண்ட். நாமஸ் அப்படின்னா லாஸ். சரிங்களா. அப்போது பிளான்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் லாஸ் தான் நாம் என்ன சொல்கிறோம், பிளான்ட் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. பிளான்ட் டாக்ஸானமி அதர்வைஸ் நோன் அஸ் சிஸ்டமேட்டிக் பாட்டனி. பிளான்ட் டாக்ஸானமிக்கு இன்னொரு பேர் என்னது, சிஸ்டமேட்டிக் பாட்னி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. சரி, ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டாக்ஸானமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். சரி,
ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாட்டனி அப்படின்னு கேட்டாலுமே வந்து கரோலஸ் லின்னேயஸ். அது பக்கத்துலேயே எழுதிங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பாட்டனி அப்படின்னு கேட்டாலும் யார்? கரோலஸ் லின்னேயஸ். ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்? தியோப்ரஸ்டஸ். அதே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு கேட்டாங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். சரிங்களா? த டேர்ம் டாக்ஸானமி இஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை அகஸ்டின் பராமஸ் டி கண்டோல். அகஸ்டின் பராமஸ் டி கண்டோல் அப்படிங்கிறவர் தான் வந்து முதலாக டாக்ஸானமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே வந்து யூஸ் பண்ணார், பயன்படுத்தினார். சரிங்களா? யார்? அகஸ்டின் பராமஸ் டி கண்டோல். சரிங்களா? அடுத்தது பைனாமியல் நாமன்க்ளேச்சர் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கஸ்பர்ட் பாகின். அதாவது இருசொல் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்கிறோம். பை அப்படின்னாவே ரெண்டு அப்படின்னு அர்த்தம். பைசைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பை அப்படின்னா ரெண்டு. அப்போது சைக்கிளில் வந்து எத்தனை சக்கரம் இருக்குது? 2 சக்கரம் இருக்குது. சரிங்களா? அதனால தான் பைசைக்கிள்னு சொல்கிறோம். பைங்கிறது 2. அப்போது பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா இருசொல் பெயரிடும் முறை. இருசொல் பெயரிடும் முறையை ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்பர்ட் பாகின். எந்த வருஷம்? 1623. சரிங்களா? அடுத்தது கரோலஸ் லின்னேயஸ் வாஸ் தி ஃபஸ்ட் டு யூஸ்டு தி பைனாமியல் நாமன்க்ளேச்சர் இன் ஹிஸ் புக் ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம். ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம் அப்படிங்கிற தன்னுடைய புத்தகத்தில் முதலாக கரோலஸ் லின்னேயஸ் இருசொல் பெயரிடும் முறை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார். சரிங்களா? முதலாக யூஸ் பண்ணவர் யார்? கஸ்பர்ட் பாகின் அப்படிங்கிறவர் முதலாக இருசொல் பெயரிடும் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் அதை வந்து சரியாக முறையாக பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். தன்னுடைய எந்த புத்தகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம் அப்படிங்கிற புத்தகத்தில். அடுத்ததாக புக்ஸ் பப்ளிஷ்டு பை கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ்னால் என்னென்ன புக் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமா நேச்சுரே அது வருஷத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. 1735 சரிங்களா? 1735 அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஜெனிரா பிளான்ட்ரம் 1737. சரிங்களா? அடுத்தது ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம், இது வந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1753. சரிங்களா? இது எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1735 ஃபஸ்ட்டு புக் எழுதுறாரு. அதே கடைசியாக இருக்கிற 35 திருப்பி போட்டோம்னா 53. ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம் 1753 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஜெனிரா பிளான்ட்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1737. சரிங்களா? சரி, இதில் வந்து பெந்தம் அண்ட் ஹூக்கர் அப்படிங்கிறவங்க வந்து நேச்சுரல் பிளான் கிளாசிஃபிகேஷனை தந்தவங்க. பெந்தம் மற்றும் ஹூக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெந்தம் மற்றும் ஹூக்கர் வந்து இயற்கை வகைப்பாடு நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் பிளான்ஸை தந்தவங்க யார் அப்படின்னா பெந்தம் மற்றும் ஹூக்கர். அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெனிரா பிளான்ட்ரத்தில் இருக்கிற கரோலஸ் லின்னேயஸ் கொடுத்த கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் தான் வந்து பெந்தம் மற்றும் ஹூக்கர் வந்து இயற்கை வகைப்பாட்டை எடுத்தாங்க. சரிங்களா? இன் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் எவ்ரி ஸ்பீசிஸ் இஸ் கிவன் பை எ நேம் ஆஃப் 2 words. சரிங்களா? இருசொல் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, ஒன்று வந்து ஜீனஸ், இன்னொன்று வந்து ஸ்பீசிஸ். சரிங்களா? ஜீனஸ் அப்படிங்கிறது பேரினம், ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது சிற்றினம். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ அப்படின்னா ஜீனஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஞ்சிஃபெரா, ஸ்பீசிஸ் என்ன? இண்டிகா. சரிங்களா? அப்போது மேங்கோ ட்ரீயோட பைனாமியல் நாமன்க்ளேச்சர் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா. அதே மாதிரி கிரவுண்ட் நட்டது அராக்கிஸ் ஹைப்போஜியா, கேஸ்டர்து ரெசினஸ் கம்யூனிஸ். அதே வேப்ப மரம் நீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாடிராட்டிகா இண்டிகா.
பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொலேனம் டியூபரோசம். சொலேனம் அப்படிங்கிறது வந்து ஜீனஸ், டியூபரோசம் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ். சரிங்களா? அடுத்தது the term species was introduced by John Ray. ஸ்பீசிஸ் அப்படிங்கிற சொல்லை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரே. சிட்டினம் என்ற சொல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணதாரு ஜான் ரே. சரிங்களா? வீடியோவில் பிளான்ட் டாக்ஸானமி பற்றி பார்த்தோம். இது பார்ட் 1 வீடியோ. இது ட்ரையல் பேசிஸில் எடுத்தது. இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.